வணக்கம், நான் ஸ்வப்னா ரெட்டி பேசுகிறேன். ஸ்வாட் டிசைனர் ஸ்டுடியோட டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரெண்டிங் ஆன விஷயம் என்னென்னா ஜாக்கெட்ஸ். இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் வந்து நம்ம சாரீஸ் கூட மட்டும்தான் போடணுமா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. இல்லை, இது எல்லா அவுட்ஃபிட்ஸ் கூடயும் போடலாம் அப்படின்றதுக்காக இந்த எபிசோடில் நம்ம வேறு அவுட்ஃபிட்ஸ் கூட எப்படி இந்த ஜாக்கெட்ஸை போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து மிரர் எம்ப்ளிஷ்ட் ஒர்க் இருக்குது. இந்த மிரர் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் டெனிம்ஸ் கூடயும் பேர் பண்ணி இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணலாம். லைக் பைக்கர் ஜாக்கெட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இது சாரீஸ் கூட போடலாம். சில்க் சாரீஸ் கூட இது நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அதில் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் சில்வர் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னலாக கோல்டன் சாரீஸ் கூட மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ சில்வர் கலர் எம்ப்ராய்டரி அண்ட் சில்வர் மிரர் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது பேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஸ்கர்ட் கூட. ஸோ இது வந்து ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஒரு டியூப் டாப், இல்லைனா ஒரு க்ராப் டாப் கூட இதை பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஜாக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாமெட்ரிக் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. ஏன் ஜாமெட்ரிக் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோன்னா, நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஆல்ரெடி டெனிம் கூட இந்த ஜாக்கெட்டை நம்ம பேர் பண்ணலாம். அதுக்காக தான் எந்த ஃப்ளாரலுமே இல்லை ஒரு கர்வ்டு பேட்டர்ன்ஸ் இல்லாமல் ஜாமெட்ரிக் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. ஸோ இது டெனிம்ஸ் கூட போடும்போது ஃபுல் ஸ்லீவ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இந்த ஜாக்கெட்டில் கஃப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கப்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃப்ரீக்கி லுக்கோட கூட இருக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் இது ஸ்கர்ட்ஸ் கூட பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஸ்கர்ட்ஸ் வித் டியூப்ஸ் ஆர் க்ராப் டாப்ஸ் கூட இந்த ஜாக்கெட்ஸை போடும்போது நீங்கள் அது கூட வந்துட்டு அது பட்டன் டப்பாவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்லீவ்க்கு கஃப்ட் பட்டன்ஸோடையும் இதை பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது மிரர் எம்ப்ளிஷ் ஜாக்கெட்டுன்றதுனால இதுக்கு ரொம்ப ஆர்னமெண்ட்ஸ் தேவைப்படாது. நீங்கள் ஒரு பிளெயின் ஒரு சாலிட்டேர் ஸ்டட்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு மிரர் ஆக்சசரி இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டட் இருந்தால் கூட இஸ் மோர் தென் எனாஃப். இதுக்கு நெக்லைன் கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா இதில் இருக்கிறது வந்து ஒரு ஜாக்கெட்டோட காலர். பைக்கர் ஜாக்கெட்டில் என்ன மாதிரி காலர் வருமோ அந்தளவுக்கு எக்ஸ்டெண்டட் காலரில் தான் இது இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம நெக் ஆக்சசரி கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஹேர் ஸ்டைல் நீங்கள் வந்துட்டு பன் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி எம்ப்ராய்டரிட் ஈவன் அட் த பேக் வித் லாட்ஸ் ஆஃப் மிரர். ஸோ இது நமக்கு டேங்கிள் ஆகும். அன்ஈஸினஸ் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹை ரேஸ்ட் பொனி டெய்லோ இல்லை ஒரு பன்னோ பண்ணிங்கன்னா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மிரர் எம்ப்ளிஷ் ஜாக்கெட், ஒரு ஃபுல் ஸ்லீவ் லீனியர் அண்ட் ஜாமெட்ரிக் ஜாக்கெட் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வேறு ஒரு ஸ்டைலிங் கான்செப்டில் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம்.